نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم عن أبيه عن النبي صلى الله عليه وسلم قال إذا بال أحدكم فلا يأخذ ظن ذكره بيمينه ولا يستنجي بيمينه ولا يتنفس في الإناء أو قال من صلى الله عليه وسلم صدق رسول من كريم. அருமைக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, நேற்று நாம் பார்த்து வந்த பாடத்துடைய தொடர்ச்சியாக இந்த மலஞ்சலம் கழிக்கும் பொழுது சுத்தம் செய்யக்கூடிய எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்து வந்து கொண்டிருந்தோம். அதில் தொடர்ச்சியாக நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் சிறுநீர் கழிக்கும் பொழுது தமது ஆண்குறியை தமது வலதுகரத்தால் பிடிக்க வேண்டாம், தமது வலதுகரத்தால் சுத்தம் செய்யவும் வேண்டாம், பானங்கள் அருந்தும் போது குடிக்கும் பாத்திரத்தில் மூச்சு விடவும் வேண்டாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நாம் சிறுநீர் கழிக்கக்கூடிய சமயத்திலும் சரி, மலம் கழிக்கக்கூடிய சமயங்களிலும் சரி, தங்களுடைய அந்த உறுப்புகளை மர்மஸ்தானங்களை தொடக்கூடிய சமயங்கள் வலதுகரங்களால் நாம் தொடுவது என்பது கூடாது. இடது கரத்தினால் தான் பிடிக்க வேண்டும், இடது கரத்தினால் தான் சுத்தம் செய்ய வேண்டும். இப்பொழுது நாம் சுத்தம் செய்யக்கூடிய சமயங்களில் சிலருக்கு சல்சல் போல் என்று சொல்வார்கள். அதாவது தொங்கு நீர் உடையக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். சிறுநீர் கழிச்சுட்டு எந்திரிச்ச உடனே யூரின் பாஸ் பண்ணிட்டு எந்திரிச்ச உடனே பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா கலைச்ச உடனே பழையபடியும் ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இப்ப இவங்க என்ன செய்யணும்? அந்த சமயங்களில் சிறுநீர் கழிக்கக்கூடிய சமயங்களிலேயே சிறிது கணைப்புகளை ஏற்படுத்த வேண்டும். கணைப்புகளை ஏற்படுத்தப்பட்டு தங்களுடைய அந்த ஆண்குறியினுடைய கீழ்ப்பகுதிகளில் இருக்கக்கூடிய கீழ் நரம்புகளை சற்று நீவிவிடக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நரம்பு பகுதிகளில் சுருக்கங்கள் ஏற்படுவதன் காரணமாக அங்கே சிறுநீர் தங்கக்கூடியதாக இருக்கும். அப்பொழுது அதை சற்று நீவிவிடக்கூடிய சமயங்களில் கீழ் இருக்கக்கூடிய சிறுநீர்கள் எல்லாம் வெளியேறக்கூடியதாக இருக்கும். அதற்கு பின்னால் இவர்கள் வலதுகரத்தினால் தண்ணீரை எடுத்து இடதுகரத்தினால் சுத்தம் செய்ய வேண்டும். சுத்தம் செய்யக்கூடிய சமயங்களில் நாம் அந்த உறுப்புகளுடைய நீர்கள் வெளியேறக்கூடிய சிறுநீர்கள் வெளியேறக்கூடிய பகுதிகளை தேய்த்து விட்டு நாம் நல்ல முறையில் கழுவ வேண்டும். அதே சமயத்தில் இவர்கள் ஜலம் மலம் கழித்து விட்டார்கள் என்றால் மலம் கழிக்கக்கூடிய சமயங்களில் அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், சுத்தம் செய்வது என்பது கல்லை கொண்டு நாம் சுத்தம் செய்யலாம், கற்களினாலும் அது சுத்தம் செய்வது என்பது வெறும் தண்ணீர் கிடைக்கக்கூடிய சமயங்கள் அடுத்த தண்ணீரை கொண்டு நாம் சுத்தம் செய்ய வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கை தேவைக்காக வெளியே சென்ற பொழுது நான் அவர்களை தொடர்ந்து சென்றேன். அவர்கள் திரும்பி பார்க்காமலே சென்றார்கள். அவர்கள் அருகில் நான் சென்றபோது சுத்தம் செய்வதற்காக எனக்கு சில கற்களை கொண்டு வாருங்கள், எலும்புகளையோ விட்டைகளையோ கொண்டு வர வேண்டாம் என்று கூறினார்கள். நான் கற்களை பொறுக்கி எனது ஆடையில் ஓரத்தில் எடுத்துக்கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கத்தில் வைத்துவிட்டு திரும்பினேன்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிரந்தரம் கழித்த பின்னால் அக்கற்களினால் சுத்தம் செய்தார்கள் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அப்ப கற்களை கொண்டு, அதாவது மனிதன் உண்ணக்கூடிய உணவுகளோ அல்லது மற்றைய விலங்கினங்கள் உண்ணக்கூடிய உணவுகளோ அதனுடைய கழிவுகளோ, அது இந்த விட்டைகள் என்று சொல்கிறோமே, இதுகளை நாம் பயன்படுத்துவது என்பது கூடாது. அதே சமயத்தில் நீர்களை உறிஞ்சக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய கற்கள், அப்படியே கொண்ட கற்களை வைத்து நாம் சுத்தம் செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னா, நீர்களை உறிஞ்சாத கற்கள் இருக்குது. இப்ப பாறாங்கல்ல இந்த இது போல கற்கள் எல்லாம் இருக்குதுன்னா அதை கொண்டு சுத்தம் செய்தோம்னா சுத்தம் என்பது கூடாது. இப்ப இந்த சுத்தம் செய்யக்கூடிய சமயங்களில் 7 கற்களை 5-7 கற்களை கொண்டு நாம் சுத்தம் செய்ய வேண்டும். மலங்கழித்ததற்கு பின்னால் சுத்தம் செய்யக்கூடியது இது போன்ற வெயில் காலங்களாக இருந்தால் முன்பகுதியிலிருந்து பின்பகுதியாக தள்ள வேண்டும். கற்களை ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கற்களை முற்பகுதியில் வைத்து அதை அப்படியே பிற்பகுதியில் தள்ளப்பட்டு சுத்தம் செய்ய வேண்டும். அதே சமயத்தில் குளிர்காலங்களாக இருக்கக்கூடிய சமயங்களில் பிற்பகுதியில் இருந்து முன்னோக்கியதாக அதை தள்ளி கொண்டு வர வேண்டும். இப்படி சுத்தம் செய்துவிட்டு தண்ணீர் கிடைக்கக்கூடிய சமயங்களில் தண்ணீரினால் நாம் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். தண்ணீரை ஊற்றி கழுவக்கூடிய சமயங்களும் அதே போன்றுதான். இந்த சுத்தங்களை செய்து முடித்ததற்கு பின்னால் முழுமையாக எந்த அளவிற்கு சொல்லப்படுகிறது என்றால், சுரசுரப்பு தன்மைகள் நீங்கப்பட்டு வரவழைப்பு தன்மைகள் ஏற்படும் வரை, அந்த சதைப்பகுதிகளுடைய தன்மைகள் ஏற்படும் வரை சுத்தம் என்பது கூடும். அதுவரை தண்ணீரை ஊற்றி கழுவுவது கூடுமான ஒன்றாக இருக்கின்றது. அதற்கு மேலாக ஒரு மனிதன் தண்ணீரை ஊற்றிக் கொண்டே இருக்கின்றான், செலவழித்துக் கொண்டே இருக்கின்றான் என்றால் அது இஸ்ராஃபில் சேர்ந்துவிடும், வீண் விரயத்தில் சேர்ந்துவிடும். நாம் சுத்தம் செய்துவிட்டு வெளியே வரக்கூடிய சமயங்களில் துஆக்களை ஓதிக்கொள்ள வேண்டும். எப்படியா கொண்டு துஆக்களை குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்ஹப அன்னில் அதா வஆஃபானி எனக்குரிய துஆக்களை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். உடனடியாக உது செய்வது சாலச் சிறந்த ஒன்றாக இருக்கின்றது என்பதை சுருக்கமான முறைகளில் உது செய்ய வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்யும் பொழுது அவர்களுடைய உறுப்புகளை ஒரு முறையே கழுவினார்கள். அதாவது அவர்கள் சுருக்கமான முறைகளில் இவ்வாறு உது செய்திருக்கின்றார்கள் என்பதை நாம் விளங்க முடிகின்றது. எதை படித்தோமோ இதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லவர்களாக நாம் ஆக்கி அருள்வானாக. வாஹர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.